வணக்கம் தோழர்களே. ஃபெஸ்டிவல்னா ஃபுட்டு ஃபெஸ்டிவல் வந்து ஆல்வேஸ் இன்டர் கனெக்டடு. ஸோ அடுத்த மாதம் வரக்கூடிய பண்டிகை வந்து கிறிஸ்மஸ்னாலே நமக்கு பல்வேறு சந்தோஷமான நிகழ்ச்சிகள் இருக்கும். கிறிஸ்மஸ் ட்ரீ, கிறிஸ்மஸ் தாத்தா, கரோல். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் செய்து வீட்டிலே செய்து கொடுப்போம். இப்போ 5 வருஷமா அந்த ரிச் ப்ளம் கேக்கை வந்து விற்பனைக்கும் செய்கிறோம். நீங்களும் ஆர்டர் கொடுத்தா உங்களுக்கு நல்ல முறையில சுகாதார முறையில ரிச் ப்ளம் கேக்கை செய்து உங்களுக்கு இல்லம் தேடி வந்து கைக்கு சேர மாதிரி பார்த்துப்போம். இப்போ பல்வேறு ட்ரை ஃப்ரூட்ஸ் மிக்சரை வந்து நம்ம எப்படி மிக்ஸ் பண்ண போறோம், ரொம்ப ப்ராப்பரா கட் பண்ணி ஹைஜீனிக்கா மெயின்டைன் பண்ணி அந்த மிக்சிங் மெத்தடை இப்போ நீங்க டெமோ பார்க்கலாம். முதல்ல வந்து டைனிங் டேபிளை வந்து கிங் ரேப் போட்டு கவர் பண்ணிக்கிறேன். ஏன்னா சுத்தமாக இருக்கணும். அப்புறம் நம்ம ரம்லாம் ஊற்றும் போது கீழே சிந்தாமல் இருக்கிறதுக்காக மிக்சிங்காக இதெல்லாம் போட்டுக்கிறேன். இப்போ தான் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ந்து வீடியோவில் பார்த்துட்ருக்கலாம். உங்கள் யாருக்காவது வந்து ப்ளம் கேக் வேணும்னா ப்ரீ ஆர்டர் பண்ணிக்கோங்க. நான் வந்து வீடியோவோட முடிவில் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தரேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி வந்து மிக்சிங் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். நீங்கள் பார்க்கக்கூடிய உலர்பழம் வந்து கிரேன்பெரி. ஃப்ரூட் வந்து ஏப்ரிகாட். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய பழம் வந்து ப்ரூன்ஸ். அடுத்து பார்க்கக்கூடிய பழம் வந்து கிரீன் கிவி. நெக்ஸ்ட் ஃப்ரூட் வந்து பிளாக் ரைசின்ஸ். நெக்ஸ்ட் பழம் வந்து செரிஸ். பிளாக் ரைசின்ஸ் பார்த்துருக்கீங்க. இப்போ நாங்கள் ஆட் பண்ணக்கூடிய ட்ரை ஃப்ரூட் வந்து ப்ரௌன் ரைசின்ஸ். என்னது கிவி பாத்தீங்க, இது கோல்டன் எல்லோ கிவி. நீங்க பார்க்கக்கூடிய பழம் வந்து ரெட் பப்பாயா. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், எல்லாமே பழம் ஆட் பண்ணோம். லாஸ்டா ஆட் பண்ணக்கூடியது வந்து ஆரஞ்சு பீல். அவ்வளவுதான். கஸ்டமைஸ் பண்ண ரெசிபிஸ். ஸோ இந்த பவுடர் தான் ப்ளம் கேக்குக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும். நாங்க ஆட் பண்ணக்கூடிய பல்வேறு பவுடர்கள் வந்து நேச்சுரல். இந்த பவுடர் தான் ப்ளம் கேக்குடைய டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும். இது நாங்க கஸ்டமைஸ் பண்ணி பை எக்ஸ்பீரியன்ஸ்ல கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கோம். இந்த டேபிள் இருக்க அத்தனை ட்ரை ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ண பவுடர்ஸும் ஹேண்ட்ல நல்லா யூனிஃபார்மா மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல பிளெண்டுக்கு கொண்டு வந்தாதான் அந்த ஃப்ளேவர் வந்து பேக் பண்ணும்போது நல்லா வரும். நாங்கள் வந்து ஃப்ரூட் கேக் பண்ணுறதுனால இதில் வந்து எல்லாமே வந்து உலர்பழங்கள் தான் ஆட் பண்ணியிருக்கிறோம். நட்ஸ் எல்லாம் நாங்கள் ஆட் பண்ணலை. நாங்கள் செய்கிறது வந்து பழக்கேக்குனால வெறும் உலர்பழங்கள் தான் போட்டிருக்கோம். சில பேர் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸும் மிக்ஸ் பண்ணி போடுவாங்க. அது வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் கேக்கு. நீங்கள் பார்க்கக்கூடிய ட்ரை ஃப்ரூட்ஸில் வந்து கஸ்டமைஸ்டு பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி யூனிஃபார்மாக பிளெண்ட் ஆயிருக்கு. அடுத்து நாங்கள் ஆட் பண்ணக்கூடியது வந்து லிக்யூர் ரம்னு சொல்லுவோம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரம்மு தான் இந்த ப்ளம்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வந்து பக்காவாக கியூர் பண்ணும். நீங்க பார்க்கக்கூடிய ட்ரை ஃப்ரூட்ஸ்ல வந்து கஸ்டமைஸ்டு பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி யூனிஃபார்மா பிளெண்ட் ஆயிருக்கு. அடுத்து நாங்கள் ஆட் பண்ணக்கூடியது வந்து லிக்யூர் ரம்னு சொல்லுவோம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ரம்மு தான் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து கியூரிங் பண்ணும். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் கியூரிங் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து எங்களுடைய 2வது பேட்ச். முதல் பேட்ச் வந்து 10 kg நாங்கள் சோக் பண்ணி வச்சுட்டோம். திரும்ப வந்து 40 kg வந்து சோக் பண்ணிகிட்ருக்கோம்.
நெல்லை, சென்னை மக்களுக்கு யாருக்காவது வேணும்னா ப்ரீ ஆர்டர் வேணும்னா ஸ்க்ரீனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதில் வந்து புக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ரூட்ஸில் வச்சு பண்ணது. நாங்கள் வந்து ப்ரிசர்வேட்டிவ் அண்ட் கலரிங் எதுவுமே ஆட் பண்ணாமல் ஹோம்மேடாக செய்கிறது. ரம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்த மிக்சிங் பண்றோம். நமக்கு மிக்ஸ் பண்ணும்போதே தெரியும் அந்த ரம்முடைய எஃபெக்ட் இந்த ஃப்ரூட்ஸ்ல இறங்கி இருக்கும். ரம்மு ஊத்துனோன்னு இந்த உலர் பழங்கள்லாம் வந்து தனித்தனியா இருக்கும், பார்க்கிறதுக்கு கலர்ஃபுல்லா ஓகே சொல்லலாம். ஓகே ஓகே. இந்த பழம் வெட்டும் போது இருந்த கஷ்டத்தோட அதை மிக்ஸ் பண்ணி பார்க்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. அதை விட என்ன சந்தோஷம்னா மறுநாள் காலையில் வரும்போது நம்மளுக்கு இந்த ரூம் எல்லாமே அந்த அரோமா ஸ்மெல் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. நம்ம வீட்டிலேயே நல்ல முறையில் சுகாதாரமாக செய்யறதுனால நீங்கள் ஒரு முறை வாங்கி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எங்ககிட்ட வாங்கிட்டே இருப்பீங்க. அதனால மேலே ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் உடனே காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ப்ரீ ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ரம்மை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. குறிப்பா ஒரு விஷயம் வந்து கவனிக்கணும், எக்காரணம் கொண்டு அலுமினியம் பாத்திரமா பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணக்கூடாது. கியூரிங் ப்ராசஸ்ல இருக்கும்போது ஒன்று அது கிளாஸ் ஜாரா இருக்கணும், இல்லை எவர் சில்வர் கண்டெய்னரா இருக்கும், ஏர் டைட்டா இருக்கணும். அதுதான் முக்கியம். இப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு வந்து இந்த கியூரிங் ப்ராசஸ் தான் இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து நமக்கு ப்ளம் கேக்குக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த பிளெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ப்ளம் கேக்குடைய மனம் இருக்கு. ஸோ இந்த பிளெண்ட் பண்ண ப்ளம் கேக்கை தான் பிளேட்ல எடுத்து இந்த எவர் சில்வர் கண்டெய்னர்ல உள்ள போட போறோம். ஸோ இது உள்ள போட்டு முடிச்ச உடனே கிட்டத்தட்ட பல மாசம் நம்ம அப்படியே வச்சிருக்கலாம், தேவைக்கேற்ப நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். ஆனா ப்ளம் கேக்கை பொறுத்தவரை என்னன்னா எந்த அளவுக்கு கியூரிங் நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு டேஸ்டும் அதிகமா இருக்கும். நாங்கள் வந்து இந்த ட்ரம்மில் வந்து 3/4 ட்ரம் தான் போட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 2 டப்பாவில் வந்து திரும்ப எடுத்து வச்சுட்டோம். ஏன்னா நம்மளுக்கு ஒரு 10 நாள் பொறுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளம்லாம் வந்து நல்லா ஊறி இருக்கும். எப்படி நம்மளுக்கு தங்க விலை வந்து ஏறிட்டே இருக்குதோ அது மாதிரி இந்த பழங்கள்லாம் வந்து ஊற ஊற வந்து கேக்கு வந்து ருசி வந்து அதிகமாகிட்டே தான் இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ப்ளம் கேக்கு ஆர்டர் பண்ணிவிடுங்க. நம்ம மிக்ஸ் பண்ண ட்ரை ஃப்ரூட்ஸை ரம் ஆட் பண்ணியிருக்கோம், பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். இது ஒரு சில்வர் கண்டெய்னர்ல போட்டு கொஞ்சம் ரம்மு மிச்சம் இருந்துச்சு, அந்த ரம்மை உள்ள ஊற்றிட்டு நம்ம லிட்டை போட்டு ஏர் டைட்டா பேக் பண்ணிக்கணும்.